ஆண்டவரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து வருகிறார். நம்முடைய விருப்பம் தெய்வ விருப்பமா மாற நம்ம என்ன செய்யணும், அல்லது நாம் செய்கிற காரியம், எடுக்கிற முடிவு தேவனை என்ன செய்ய பண்ணணும், இதனால நாம் யாருடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கத்தக்கதாக அநேக காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதுல முக்கியமா 2 காரியங்களை பார்த்தோம். நம் விருப்பம் தெய்வ விருப்பமா மாற, நம்முடைய விருப்பம் தேவன் என் மேல பிரியமா இருக்கணும், நம்ம கேட்கறத விட நாம் செயல்படுறதுனால அவரே என் மேல பிரியமா இருக்கிற வரைக்கும் நாம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. 2வது காரியம், ஏசப்பா என் கூட இருக்கணும்னு விரும்புகிற நாம் கேட்கறது மாத்திரமல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கிரியையில காட்டும் போது நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மோடு கூட இருந்து விடுவார் என்பதை குறித்தும் ஆண்டவர் பேசினார். அதே போல அதனுடைய தொடர்ச்சி 3வதாக நம்முடைய செயல் கர்த்தர் என்ன பண்ணணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எடுத்தவங்க வாசிங்க யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இல்லை என்றார். சரி, நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை குறித்து நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். என்ன ஒரு காரியம்னா, இதுல யோபு ஆண்டவர் என்ன செய்யறாரு, புகழுகிறாரா இல்ல குறை சொல்றாரா? புகழுகிறாரு இல்லையா? அழகா சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இன்னைக்கு 3வதாக ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய விருப்பத்தை மாற்றி தேவ விருப்பம் என்ன என்பதை நான் கண்டு செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த பூமியில எடுத்துக்கிட்டா மொத்த நமக்கு புகழ வேண்டிய காரியம்னா ஒன்னே ஒண்ணுதான், என்ன தேவன் தான் புகழணும். உண்மையா இல்லையா? என்னை தேவன் தான் புகழணும். ஆனா இன்னைக்கு உலகத்துல 2 விதமான புகழ்ச்சியை மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், விரும்புகிறான். அல்லது மனுஷன் அந்த 2 விதமான புகழ்ச்சியில அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்க. என்னது? ஒண்ணு, தன்னைத்தானே புகழ்கிறான். நான் யார் தெரியுமா, என்னோட இது தெரியுமா, நான் நினைச்சேன் எதனாலும் தற்பெருமை பேசி தன்னை புகழுகிற ஒரு வகையான நபர்கள். 2வது, நான் செய்யறத பார்த்து மத்தவங்க என்ன புகழணும்னு சொல்லி, பிறர் என்னை புகழணும்னு சொல்லி நடக்கிற ஒரு குரூப் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல வேதம் நமக்கு தெளிவா சுட்டி காமிக்கிறது, பிறர் அப்ப நம்மளை புகழவே கூடாதுன்னா புகழலாம், ஆனா எப்போதும் புகழ்ந்தானா பிரச்சனைங்கிறார். வழங்குதான் வழங்கலையா? நம்மளை நாமையும் புகழக்கூடாது, பிறரும் என்னையும் எப்போதும் புகழ்ந்துட்டு இருக்க கூடாது. அதனுடைய முடிவு வேற மாதிரி போயிருங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்னை எப்போதும் ஒரு நாள் புகழணும்னா ஏசு மட்டும் புகழணும். அந்தபடி ஒன்னு நடக்குது. விளங்குதா வழங்கலையா? நம்முடைய செயல் தேவன் என்னை புகழ சொன்ன. இப்ப யோப குறித்து சொல்றாரு, அவன் உத்தமன் சன்மார்க்க தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு அவனை போல ஒருத்தர். அதுதான்ப்பா புகழ்ச்சி, அதுதான் புகழ்ச்சி. இயேசு என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்ன, என்னை குறித்து அவர் புகழணும். அப்போ நான் அந்த புகழுக்கு ஏற்றபடி என் இயேசு என்னை புகழணும்னா நான் எப்படி நடக்கணுங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக 2 வகையான புகழ்ச்சி, அது வேதத்தின்படி சரியா என்பதை நம்ம பார்க்க போறோம். எடுத்தவங்க வாசிங்க நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 27வது வசனம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. அழகா தெளிவா, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும். என்னை யாராவது புகழணும்னு நினைக்கிறதுமே கூடாது. தற்புகள், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் கூடாதுங்கிறார். விளங்குதா விளங்கலையா? தன்னையே புகழ்ந்துக்கிறது அது ஓவர் ஆயிடுதுங்கிறாரு. நான் அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன், பெருமை பேசுகிற புகழ்ச்சி ஆகாது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லு. அதே போல 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. 1 கொரிந்தியர்ல 13:4.
தன்னை புகழுகிறது எது கிடையாதுன்னு வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பு என்ன செய்யாதான்? தன்னை புகழாது. அதுவே தன்னை புகழ்ந்துக்கலாம். உனக்கு உண்மையா தேவனோட அன்பு இருந்துச்சுன்னா நீ தப்புகழ்ச்சிய உன்னையே புகழ்ந்துக்கிற காரியம் உனக்குள்ள இருக்காதுன்னா, நான் அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கிறேன். இந்த ஆயக்காரன் பரிசையனுடைய ஜெபத்தை பார்த்துக்கேன். பரிசையன் ஆண்டவரை தற்புகழ சொல்றான் ஆண்டவருக்கு முன்னாக. ஆண்டவரை புகழக்கூடிய நாம் ஆண்டவர்கிட்ட போய் நம்மளே, ஆண்டவரே நான் இதை செஞ்சிருக்கேன், ஆண்டவரே நான் இதை பண்ணிட்டேன், ஆண்டவரே இப்படி ஆண்டவர்கிட்ட தன்னை குறித்து புகழ்கிறான். தற்புகழ்ச்சி அது புகழே கிடையாது. தன்னைத்தானே நீ புகழுகிறது காரியம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷனை அதிகமாய் பிடித்து வைத்திருக்கதான் தன்னை ஒரு பெருமையா ஒண்ணு மனதுக்குள்ள நினைக்கிறாங்க, இல்லைன்னா மத்தவங்க சொல்றாங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. இது நடக்கா இல்லையா? இன்னைக்கு இதுதான் நடக்கு. ஒண்ணு தனக்கு தானே புகழ்ந்துக்கிறாங்க, அவனை விட நான் சூப்பர் மனசுக்குள்ள. ரெண்டாவது மத்தவங்க சொல்லாங்க, நான் அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன், நான் என்னை பத்தி என்ன யாருக்கு என்ன தெரியும், நானா எதை நினைச்சாலும் சாதிச்சிருவேன். தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு மத்தவங்கிட்ட பேசுறது. மூணாவது தேவன்டே போய் பேசுவாங்க. ஆண்டவரே நான் உபாசம் இருக்கேன், அதை இருக்கிறேன் இதை இருக்கேன், உன்னை புகழ சொன்னாரா? இந்த புகழ்ச்சிக்கு ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்ததான் பட்டு போனான். தன்னைத்தானே உயர்த்துக்கிறன் எவனும் அவன் தாழ்த்தப்பட்டு போகணும். ரொம்ப கவனமா இருக்கும்னு சொல்ல. ஏன்னா இதை வீழ்த்துறதுக்கு பிசாசு நமக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எல்லாரும் உன்னை புகழ்ந்தா உனக்கு ஐயோன்னு சொல்லுது. ஏன்னா உன்னை குளிதோண்டி கீழே பிசாசு இழுத்துட்டு இருக்கான், கவனமா இருக்கிறாரு. முதல்ல உனக்குள்ள வருகிற பெருமையான புகழ்ச்சியை முதல்ல தூக்குங்கிறார். ஏசுதான் உன்னை புகழணும், நீயே உன்னை புகழ்ந்துக்கிறா, அது சரியானது அல்லங்கிற. ரெண்டாவது நீதிமொழிகள் 27:2 வாசிங்க. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் வாய் அல்ல புறத்தியான உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனை உன்னை புகழட்டும். அழகா சொல்லப்பட்டிருக்கு. உன் வாய் இல்லப்பா, மத்தவங்க அந்நியன், அதாவது உன்னை பகைக்கிறவன் உன்னை புகழணும், உனக்கு பிரியமானவன் புகழக்கூடாது. விளங்குதா விளங்கலையா? உன்னை நேசிக்கிறவங்க புகழ்ந்துருவாங்க. ஏப்பா இப்ப நான் உங்களை குறித்து சொல்லணும், நீ என்னை குறித்து சொல்லலாம், சூப்பர். என்ன பகைக்கிறவங்க சொல்லணும், புறத்தியான் அந்நியன் தான் உன்னை புகழணும். விளங்குதா விளங்கலையா? எல்லாரும் அதே நேரத்துல எல்லா நேரத்திலயும் புகழ்ச்சியா இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பொழுதும் ஒருத்தன் உன்னை புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னா உன்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்காருன்னு அர்த்தம். கவனமா இரு. உன்னை போல சூப்பரான ஆளு கிடையாதுனால நீ கவனமா இரு. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடுகள் அல்ல அந்நியனே உன்னை அந்நியனே புறத்தியான், அதாவது உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத உன்னை புகழட்டும். உன்னை பகைக்கிறவன், ஒருவேளை உனக்கு எதிராக இருக்கிறவன் கூட உன்னை அப்படிதான் நீ போகணும். அந்த அளவுக்கு உன்னை அடக்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற முக்கியமான ஒரு குணாதிசயங்களை உண்டு. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல எப்படி புகழ்றாங்கன்னா, மத்தவங்க புகழும்படியா வாழணுமே தவிர புகழணும்னு வாழக்கூடாது. விளங்குதா விளங்கலையா? பிறர் புகழும்படி வாழணும். சரிதானா? பிறர் புகழுவதற்காக வாழக்கூடாது. அது யார் வாழ்வா? புரியுதா புரியலையா? மத்தேயுல நீ வாசி பாருங்க, 6:2 பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விளங்குதா? இப்ப நிறைய ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? தன் பேர் பிரஸ்தாபத்துக்கு. மத்தவங்க 4 பேர் என்ன புகழணும், 4 பேர் என்ன உயர்த்தணும், இவரை போல கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புகழணும்னு நீ செஞ்சனா உனக்கு எல்லாம் முடிஞ்சுட்டுங்கிறாரு. பிறர் புகழும்படியா வாழணுமே தவிர பிறர் நம்மளை புகழணும்னு நான் வாழக்கூடாது. என்னை இவங்க புகழணும், அதுக்கு ஏத்தபடி ஒரு நடக்க செய்வாங்க. நடக்கா இல்லையா? பூமியில இருக்கா? புகழும்படியா நம்ம வாழணுமே தவிர புகழுவதற்காக இவங்க என்ன புகழணும் அப்படிங்கிறதுக்காக, 4 பேர் என்ன உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக, என்னை மேன்மைப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக நீ உதவி செய்யாத. நீ புகழும்படி வாழ்ந்தனா புகழ்வதற்காக வாழ்வது வேற, புகழும்படி வாழ்வது என்பது தேவனை உயர்த்துறோம். அந்த இடத்துல புகழ்வதற்காக வாழும்போது தன்னை உயர்த்துறோம். ரொம்ப கவனம். அப்போ நம்மளே நாம புகழவும் கூடாது, அதே நேரத்துல பிறரும் எப்பொழுதும் நம்மளை புகழும்.
அப்படி புகழ்ற ஆள் இருந்துச்சுன்னா நமக்கு எதிரா இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்க தான் என்னை புகழணும். வழங்குதா வழங்கலையா? ஆமா அண்ணா. இந்த தேவையோடு மத்தியில அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் நாம மகிமைக்காக ஒருத்தர் புகழுவார்கள் என்றால் அதுதான் சரியான ஒரு புகழ்ச்சி. ஆனா அந்த புகழ்ச்சி எப்போதும் இருக்கக்கூடாது. அந்த புகழ்ச்சி எப்போது இருக்கும்போது நம்ம அதிலே கூட விழுந்து போறதுக்கு பிசாசு என்ன செஞ்சிருவான், செயல்படுத்திடுவான். ஆகவேதான் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுறாரு, யாரு என்ன புகழணும்? இயேசு கிறிஸ்து தான் என்ன புகழணும். உண்மையா இல்லையா? அண்ணா. ஆமாண்ணே. அது எப்படிப்பட்ட ஒரு காரியங்கும் போது ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையில சொல்றாரு, இதுக்கு நாம என்ன செய்யணும்? இப்ப இதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். தேவன் நம்மை புகழணும். அதுதான் நம்ம மத்த யாரோட இன்னைக்கு ஒரு நேரம் எதுக்காக சொல்றோம்னா, இன்னைக்கு புகழ்ந்த மனுஷன் நாளைக்கு டக்குன்னு நமக்கு எதிராக பேசவும் முடியுமா முடியாதா? ஆமாண்ணா. கடைசியில என்ன ஆகும்? அதே நேரத்துல சில மனுஷன் நமக்கு நன்மை வாங்கிட்டு புகழாம போவாங்க. நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், கடைசியில இப்படி பண்ணிட்டாங்க. குறைகள் வந்துடக்கூடாதும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அடைச்சலாரு. நீ இங்க இருந்து புகழ்ச்சி எதிர்பார்க்காத. நீ என்னைய ஒருத்தர் புகழும்னு நினைச்சா நீ யார்கிட்ட எதிர்பாரு? ஆண்டவர்கிட்ட எதிர்பாரு. வழங்குதா வழங்கலையா? அவருடைய புகழ்ச்சி தான் உண்மையா இருக்கும். அவருடைய புகழ்ச்சி தான் நிலையானதா இருக்கும். அவருடைய புகழ்ச்சி தான் எந்த ஆதாயமும் இன்றி நம்மளை மனதார புகழுவார். அப்போ அவர் புகழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படித்தானே? அதை மாத்திரம் பார்க்க போறோம். இப்ப யாரு என்ன புகழணும், யார் புகழக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டு, மத்தவங்க நம்ம புகழன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்துல நாமே நம்மளை புகழவும் கூடாது. இது ரொம்ப கவனமா இருங்க. இந்த ரொம்ப கவனம், புகழ்ற காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் என்ன புகழன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ரைட். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமமே அல்ல. அது உத்தமனே கிடையாது. அவன் செஞ்சது சரியா இருந்தாலும் உன்னையே நீ புகழுகிறன்னா அது சரியான ஒரு வழியே கிடையாது. நான் அதை செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன், அப்படி செஞ்சிருக்கேன். என்னைக்கு ஒருத்தன் தன்னை புகழுகிறானோ அவன் உத்தமனே கிடையாது. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று வேதம் சொல்லுது. விளங்குதா விளங்கலையா? ஆமா. என் செயலை யாரு புகழணும்? கர்த்தர் தான் புகழணும். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்ப கர்த்தரால் புகழப்படணும்னா என்ன செய்யணுங்கும் போது இந்த வசனத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது எப்ப கர்த்தர் புகழுவாருன்னா, எந்த மனுஷன் பிதாவுனுடைய சித்தத்தின்படி வாழுகிறானோ அவனை தான் கர்த்தர் புகழுவார். விளங்குதா விளங்கலையா? இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன்னா நீதிமொழிகள்ல 31:30 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவான். ரைட். யாரு புகழப்படுவாரோ? கர்த்தருக்கு பயப்படுகிற. இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உத்தமனை தான் ஆண்டவர் புகழுகிறாரு. அந்த உத்தமனுடைய செயல் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் புகழுவார். விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம செய்யணும். இப்ப யோபையும் ஆண்டவர் புகழ்ந்தாரா இல்லையா? ஆமாண்ணா. அதே நேரத்துல நோவாவும் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தில் நோவாவுக்கும் யோபுக்கும் ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு குணாதிசயம் யோபுட்ட இருந்தது. அப்படிதானா? யோபுல பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு சோதித்தும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை சொல்லப்பட்டிருக்கா? அவன் நாவினால் தன்னை என்ன செய்யல? இவைகள் எல்லாவற்றிலும் இந்த யோபு 1:22 வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. அப்போ என்ன உத்தமமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை என்னன்னா, எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் சரி தேவனை விட்டு விலகாமல் இருப்பது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் தகுதி என்ன இதுதான். விளங்குதா உங்களுக்கு? இன்னொரு காரியத்தை வாசிங்களா, ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான்.
நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு எப்படியா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தானா நீதிமானும் உத்தமனும். இப்ப அதாவது பூமியில அவன் வாழ்ந்த நாட்டு பூமி எல்லாரும் பாவம் செய்யும் போது அவன் மட்டும் பாவம் செய்யல. விளங்குதான் விளங்கலையா? ஆமாண்ணே. எப்போ உன் சுற்றில இருக்கவங்க எல்லாரும் பாவம் செய்யட்டும், நீ பாவம் செய்யாத. அதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. அதுதான் கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. விளங்குதா விளங்கலையா? யோபு குறித்தும் ஆண்டவர் சொல்லப்படுது வேதத்துல. நோவா குறித்து சொல்லும் பொழுது அவன் சொல்லும் போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா நீதிமானும் உத்தமனும். நீதிமானா. யோப குறித்து சொல்லுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு குலகிறவனும் இருக்கு. அவனை போல பூமியில ஒருவனும் கிடையாது. விளங்குதான் விளங்கலையா? எல்லாரை விட நீ கொஞ்சம் மாற்றமாய் நீ நடப்பாயானால், எல்லாரும் பாவம் செய்யும்போது நீ பரிசுத்தமாய், எல்லாரும் சோதனையில விழுந்து போகும்போது நீ விசுவாசத்துல நீ உறுதியா இருப்பனா, அப்படி ஒரு வாழ்க்கை வளவனா உடனே ஆண்டவர் புகழ்வார். விளங்குதான் விளங்கலையா? மாற்றம் தருகிற ஒரு வாழ்க்கை நீ வாழும்போதுதான் ஏசப்பா புகழ்வாங்க. விளங்குதான் விளங்கலையா? உலகத்தோடு நம்ம ஒத்த வேஷம் போடும் பொழுது, உலகத்தோடு நாம் ஒஞ்சி வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நினைச்ச மாட்டாரு, புகழ மாட்டாங்க. இந்த சேஞ்சஸ் எப்ப உன் சுற்றில இருக்கு, நீ உலகத்தை உள்ள எல்லாரும் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆனா உன்னை சுற்றில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்ப நம்மளை சுற்றில இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, சோர்ந்து போகும்போது, அதாவது போராட்டம் வரும்போது சோர்ந்து போறாங்களா, நீ தைரியமா இரு. எப்படிப்பா இது இருக்க? ஆண்டவர் ஒன்ன குறிச்சு சொல்லுவாரு, உன் பேரை சொல்லி சொல்லுவாரு, பாத்தியா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் என் பிள்ளை என்ன விடாம படிச்சிருக்கிறான். எல்லாரும் சுற்றிலும் எனக்கு விரோதம் பாவம் செய்யும்போது என் பிள்ளை மாத்திரம் என்ன கொடுத்து சாட்சி சொல்லுவேன். சாட்சி சொல்றதுக்கு ஆண்டவர் சமூகத்துல நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்குவாரு. அப்போ ரெண்டாவது முதல் காரியம் என்னது? அப்போ எந்த சூழ்நிலையிலும் பாவம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் தேவனை விட்டு புலி அளவு கூட நீ விலகாம வாழ்வது உத்தமமான ஒரு வாழ்க்கை. விளங்குதா விளங்கலையா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு. ரெண்டாவது, அதுலயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரைட் அப்போ நான் கரெக்டா தான் வாழ்றேன்னு நினைச்சிடக்கூடாது. புரியுதா? நான் எந்த சூழ்நிலையும் ஏசப்பா விட்டு விலகவே இல்லை. எனக்கு எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டேன் உறுதியா. எத்தனையோ பாவம் வந்துச்சு, ஆனா அதெல்லாம் யோசிப்பை போல உதறிட்டு வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமையாக நம்ம நினைடக்கூடாது. அது வேண்டாம், அது மாத்திரம் போதாது. ஃபர்ஸ்ட் அது மாத்திரம் போதாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு, நாளுக்கு நாள் ஒரு மாற்றம் இருக்கணும். விளங்குதான் விளங்கலையா? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. முன்பு வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வளர்ச்சி இருக்க வேண்டும். விளங்குதான் விளங்கலையா? ஆமாண்ணே. நாளுக்கு நாள் ஆண்டுக்குள்ள நீ வளருதுன்னு பார்க்கணும். அதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. புரியுதா புரியலையா? நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? வளரவும் செய்யணும். நல்லா கவனிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பாவம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் போது நமக்கு தெரிஞ்சுக்கணும், பாவம் அதே நேரத்துல பாடு ரெண்டு வந்தாலும் தேவனை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விலகாம ஓடணும். அது ஆண்டவர் புகழும்படியா வாழ முடியும். அதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுவதையே புகழப்படுவாள். தேவனால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று சொல்லி வேதமும் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியத்தை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஃபர்ஸ்ட், எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாம நம்ம வாழணும். ரெண்டாவது, நாளுக்கு நாள் அவருக்குள்ள வாழணும். ரூத்தோட வாழ்க்கையில அது இருந்துச்சு. முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம். அப்போ சேஞ்சஸ் ஆயிருக்குனாலே வளர்ச்சி இருந்தாதான் சேஞ்ச் ஆகும். உண்மையா இல்லையா? வளர்ச்சி இருந்தாதான் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுற இடத்துல கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு வளர்கிறேன். அந்த ரெண்டு அடிப்படை வாழ்க்கை நம்முடைய செயல்பாடுகளை இருக்குமானால் உன்னை தேவன் புகழ்வார். மனுஷன் புகழ மாட்டான். தன் பெருமையும் வராது. நாமே நம்மளை புகழவும் மாட்டோம். ஏன்னா இயேசு என்னை புகழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம மனுஷன்ட்ட புகழ்ச்சியும் விரும்ப மாட்டோம், நம்மளும் புகழ விரும்ப மாட்டோம். விளங்குதா விளங்கலையா? அதே போலதான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுது, மனுஷன் தன் புத்திக்கேற்றபடி புகழப்படுவானா.
புத்திக்கு ஏற்றபடி புகழப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? புத்திக்கு ஏற்றபடினா என்ன? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வந்தீங்க. நீதிமொழிகள் 2:1. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்படும் பொருட்டு. ரைட். என் மகனே, உன் செவியை ஞானத்துக்கு செய்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்பு. புத்திக்கு தகுந்தான்னா என்ன அப்படின்னா, உன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படிதான் அந்த மனுஷன் இருப்பான்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்போ நம்முடைய நினைவுகளை ஆண்டர் பாக்குறாரா? ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நம் நினைவுகள் எப்படி அப்படிதான் மனுஷனும் இருக்கான்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய நினைவுகளை கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா கவனி. என்ன நானே புகழும்படி எனக்கு சூழ்நிலை உருவாகுதான் பார், அல்லது மற்ற மனுஷங்க நான் செய்யற காரியத்தை பத்தி என்னை மற்றவங்க புகழும்னு நினைக்கிறியான்னு பார். குறை சொல்றதுக்கும் இடம் கொடுக்க, ஐயோ என்னை குறை சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது, என்னை புகழணும்னு நினைக்க கூடாது. அந்த டோட்டலா க்ளோஸ். என்னை புகழணும்னா ஒரே ஒருவர் தான், இயேசு மட்டும்தான் என்ன புகழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும். விளங்குதா விளங்குலையா? அப்பவும் நாம புகழ்வது அல்ல, பிறர் என்னை புகழ்வதும் அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன புகழணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை நான் என்ன புகழ்ற, எதுக்கு புகழக்கூடாது? நம்மளை நாம தெரியுமா? நம்மளை நாம ஏன் புகழக்கூடாது? சங்கீதம் 66:17 வாசிங்க. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நம்ம என் நாவினால யார புகழக்கூடியது? தேவனை. இந்த நாவு ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நாவு யார புகழணும்? தேவனை. தேவனை புகழக்கூடிய நாவலால் நம்மை நாமே புகழ்ந்தா சரியான வழியா? விளங்குதா? இப்ப 2 நாவு கொடுத்தோம்னா, ஒரு நாவு ஆண்டர் புகழுக்கும், ஒரு நாவு நம்மளை நாமள புகழ்ந்துக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாவு. அந்த ஒரு நாவு யாரதான் புகழணும்? விளங்குதா? ஆண்டவரைத்தான் புகழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நாவல எந்த ஒரு சுற்றி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையும் என்ன பெருமையா பேச மாட்டேன், ஆண்டவரே என்ன நான் புகழ மாட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் சொல்ல மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு நம்ம செயல்படும். அப்படி வாழும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை புகழ்வார். எனக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்மளை நம்ம புகழ்வதற்காக இல்ல, பிறர் நம்மை புகழ்வதற்காக இல்ல, தேவன் என்னை புகழுக்கேற்வான வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. நோவாவும் சரிதான், யோபும் சரிதான். அவரை குறித்த காரியங்களை புகழப்பட்ட ஒவ்வொரு மனிதோட வாழ்க்கையிலும் நீங்க பாருங்க, தேவன் யாரெல்லாம் புகழ்ந்திருக்காரோ அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வு தான் கிடைச்சு. அப்போ நமக்கு நம்மளை அறியாம நிறைய நேரத்தை நம்ம புகழுகிறோமான்னு பாருங்க. நம்முடைய விருப்பம் எதுவா இருக்கு? மற்ற மனுஷங்க நான் செய்யறதை பார்த்து புகழணும்னு நினைக்கிறியா? நான் செஞ்சதுக்கு பதிலா ஏதாவது என்னை குறித்து உயர்வா பேசணும்னு நினைக்கிறியா? தவறானது. என்ன குறித்து நான் வாழுகிற வாழ்க்கை அதைத்தான் சொல்லு. பிறர் புகழும்படிதான் வாழலாம். இல்ல சூப்பர், ஆண்டவர் நல்ல ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறான், நம்மகிட்ட புகழக்கூடாது. புகழும்படினா பிறர் இடத்துல அவங்க சொல்லணும். விளங்குதா விளங்குலையா? அந்த பிறர் புகழும்படிங்கும் போது பிறர்கிட்ட சொல்லுவாங்க அந்த பையன் பெஸ்ட் அப்படின்னு, அப்படி சொல்லிட்டு போலாம். நம்மகிட்ட ஒருத்தர் சொல்றது அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அத வந்தா கூட நம்ம என்ன செஞ்சிடணும், இது இந்த புகழ்ச்சி ஃபுல்லா ஆண்டவருக்குரியதுன்னு அவர்கிட்ட திருப்பி விட்டுறோம். விளங்குதா விளங்கலையா? ஒருவேளை அதையும் தாண்டி ஒருத்தர் என்ன புகழ்றாங்கன்னா இது அப்படிங்கறதுல விட இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்குரியது இல்ல சப்பா, உமக்குரியது. நான் உண்மைதான் புகழணும், ஏசப்பா என்ன புகழும். இதுதான் வாழ்க்கை. விளங்குதா விளங்கையா? என் நடக்கை தேவனை புகழ செய்யணும், என் வார்த்தை எப்பொழுதும் தேவனை புகழணும். அப்ப என் நடக்கை ஆண்டவரை புகழ செய்கிறதா அந்த அளவுக்குன்னா 2 முக்கியமான காரியம் தான். அது ஒன்று எந்த சூழ்நிலையிலும் பாவம் வந்தாலும் பாடு வந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் இருப்பது, யோபு போல. அதே நேரத்துல நாளுக்கு நாள் அவர்களை வளருவது, ரூத்தை போல. இதுதான் உத்தம வாழ்க்கை. இந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை தான். நாளுக்கு நாள் கர்த்தர்களை வளர்றேன்னு பாருங்க. அப்படியே இருக்கேன்னா கவனம். ஒருவேளை நீ ஒன்ன பெருமையா நினைச்சுக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒன்ன புகழ முடியாது. ஆகவே ஆண்டவர் புகழும்படி வாழ்வோம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துற இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளை ஸ்தோத்திரம். தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுவனே உத்தமன். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழற்றும், மத்தவங்க தான் உன்னை புகழணும். உன் நடக்கையை பார்த்தாதான் புகழணும், உன் செயல்பாடுகளை பார்த்து புகழணும். நான் எவ்வளவு தீங்கு அவனுக்கு நான் செஞ்சேன், எவ்வளவு தீங்கு நான் செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு தீங்குலையும்
இவன் எந்த கெடுதலும் எனக்கு செய்யல, மத்தவங்க புகழணும், அப்படி புகழணும். நான் கேட்க நேரம்லாம் ரூபா கொடுத்தாங்க அதனாலன்னு புகழக்கூடாது. நான் எத்தனையோ தீங்கு இவங்களுக்கு செஞ்ச போதும் ஒரு தீங்கு கூட அவங்க எனக்கு பதிவு செய்யல, அப்படி புகழப்படணும். எந்த சூழ்நிலையில் யோபுக்கு அப்படிதான் ஒரு புகழ். தேவனால் எத்தனை தடைகள் போராட்டம் வந்த போதும் அவன் என்னை விட்டு விலகல பாத்தியா, அவனை போல ஒருத்தன் கிடையாது. வாழ முடியும்னு தான் ஆண்டவரும் சொல்றாரு. இன்னைக்கு நாமளும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா எனக்குலாம் சில நேரத்துல என் இருதயத்துக்குலாம் என்னை தானே புகழக்கூடிய சூழ்நிலை, அவங்கள விட நான் பெஸ்ட் தான், என்னையே நான் பெருமைப்படுற காரியம் எனக்குள்ள வருது, எடுத்து போட முடியும் ஆண்டருக்கு. அதே போல ஒரு சின்ன காரியம் அவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணா அவங்க சில நேரங்களை நம்மளை புகழணும்னு எனக்குள்ளே தோன்றுகிறது. அந்த புகழ்ச்சியை நான் என் இருதயம் விரும்புகிறதுனா கொஞ்சம் கவனமா இருக்கு. மத்தவங்க என்ன புகழணும்னு நான் விரும்பல, நீங்க என்ன புகழணும் அது விரும்பு, இதை விரும்பணும். நான் ஏசப்பா என்ன புகழணுங்கிறத நான் ஒவ்வொருவரும் விரும்பணும். எப்ப புகழ்வாரு? என் நடக்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது, உத்தமமாய் வாழும் பொழுது. உத்தமங்கிற ரெண்டே காரியத்தை தான் உள்ளடக்கிறது. ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் பாவம் வந்தாலும் பாடு வந்தாலும் யோசேப்பை போல யோபை போல உறுதியாய் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பது ஒன்று. ரெண்டாவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி. முன் நிலைமையிலும் இப்ப இருக்க நிலைமை வளர்ச்சியாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில இன்னைக்கு கற்றுக் கொடுத்தபடி ஏசப்பா என்னை புகழும்படியா நம்ம வாழ்வோம். அப்பொழுது அந்த பூமியில ஜெயிக்க முடியும், பூமியில நிலைத்திருக்க முடியும். கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. கிருபை கூட இருக்கட்டும். கேட்ட பிள்ளைங்கள், இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதியான எல்லாம் மக்கள் சொல்லுவோம். ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேங்க ஜீவன்ல நல்ல பிதா. ஆமென்.